2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 53 சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 53 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 17,140 கோடியே 55,14,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 10 கோடியே 6,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெற்று தீர்மானங்கள் மொழிதல். மாண்பு உறுப்பினர் பி. கே. சேகர் பாபு அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இரா. ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் மு. திராவிடமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி. வி. மார்கண்டன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எம்.எச். ஜவஹர்லா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆ. குட்டி என்கிற சுதாகர், மாண்பு உறுப்பினர் சி. வே. கணேசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கலை கதிரவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இ. ராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆசஸ் வில்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கருணாநிதி, மாண்பு முனைவர் கணேஷ்குமார் அவர், மாண்பு உறுப்பினர் சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் நத்தமீரா விஸ்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அருண்மொழி தேவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் O.S. மணியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. மாரிமுத்து அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். ஆஸ்டின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். சுகுமார் அவர்கள் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் கோ. ஹரி அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச. வெற்றிவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சு. பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மானிய கோரிக்கை எண் 3 நீதி நிர்வாகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீதி நிர்வாகம் பற்றிய மானிய கோரிக்கை எண் 3 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 2,037 கோடியே 21,41,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 8,000 ஆகியவற்றை மேற்படாத தொகைக்கு அரசுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெட்டு தீர்மானம் மொழிதல். மாண்பு உறுப்பினர் பி. கே. சேகர் பாபு அவர்கள், மாண்பு உறுப்பினர் வை. முத்துராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இரா. ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி. வி. மார்கண்டன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் எம்.எச். ஜவஹர்லா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆ. குட்டி என்கிற சுதாகர் அவர்கள், டாக்டர் மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இ. ராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆசை வில்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. கருணாநிதி அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச. சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் நத்தமீரா விஸ்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் O.S. மணியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் வே. சம்பத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. வைத்தியலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். ஆஸ்டின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ரா. இளங்கோ அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். காமராஜ் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். எம். சுகுமார் அவர்கள் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் ரா. இளங்கோ அவர்கள் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் கோ. ஹரி அவர்கள், முனைவர் மாண்பு உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் சூரியனூர் சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. கார்த்திகேயன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் மு. திராவிடமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச. வெற்றிவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இ.சி. கோவிந்தராஜன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சக்கரபாணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் துரை சந்திரசேகரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. அண்ணாதுரை அவர்கள், மாண்பு உறுப்பினர் சு. பழனிசாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் பி. எல். சீனிவாசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் கோவி செழியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. மாரிமுத்து அவர்கள். மானிய கோரிக்கை 14 எரிசக்தி துறை. மாண்பு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எரிசக்தி துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 14 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 15,110 கோடியே 71,97,000 மூலதன கணக்கில் ரூபாய் 92 கோடியே 80,08,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 624 கோடியே 95,03,000 ஆகியவற்றை மேற்படாத தொகைக்கு அரசுக்கு வழங்க பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெட்டு தீர்மானம் மொழிதல். மாண்பு உறுப்பினர் பி. கே. சேகர் பாபு அவர்கள், மாண்பு டாக்டர் வை. முத்துராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் அவர்கள், மாண்பு ஏவா வேலு அவர்கள், மாண்பு உறுப்பினர் இரா. ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜி. வி. மார்கண்டன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் எம்.எச். ஜவஹர்லா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆ. குட்டி என்கிற சுதாகர் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டாக்டர் கலை கதிரவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் இ. ராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆசை வில்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திருமதி லதா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். செல்லசாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஏ.பி. ஜெய்சங்கர் அவர்கள், மாண்பு உறுப்பினர் பி. ஹரிபாஸ்கர் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் எஸ். ஆஸ்டின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் க. கருணாநிதி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ரா. இளங்கோ அவர்கள் இருக்கையில் இல்லை, மாண்பு உறுப்பினர் ஆர். காமராஜ், மாண்பு உறுப்பினர் அம்பேத்குமார், மாண்பு உறுப்பினர் எஸ். எம். சுகுமார் இருக்கையில், மாண்பு உறுப்பினர் அருண்மொழி தேவன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கோ. ஹரி அவர்கள், மாண்பு உறுப்பினர் திரு. சூரியனூர் சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்கள், மாண்பு உறுப்பினர் மு. திராவிடமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ச. வெற்றிவேல் அவர்கள், மாண்பு உறுப்பினர் O.S. மணியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் வே. சம்பத்குமார் இருக்கையில் இல்லை. வந்துட்டீங்களா?
மாண்புமிகு சம்பத்குமார் அவர்கள், மாண்புமிகு சி.வே. கணேசன் அவர்கள், மாண்புமிகு இ.சி. கோவிந்தராஜன் அவர்கள், மாண்புமிகு ரா. சக்கரபாணி அவர்கள், மாண்புமிகு துரை சந்திரசேகரன் அவர்கள், மாண்புமிகு பூண்டி கலைவாணன் அவர்கள், மாண்புமிகு சு. பழனிசாமி, மாண்புமிகு சிவ வி. மெய்யநாதன் அவர்கள், மாண்புமிகு அகிரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்புமிகு பி.எஸ். சீனிவாசன் அவர்கள், மாண்புமிகு முனைவர் கோவி செடியன் அவர்கள், மாண்புமிகு கே. கதிரவன் அவர்கள், மாண்புமிகு க. மாரிமுத்து அவர்கள். மானிய கோரிக்கை 24 சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை, மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 24 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 570 கோடியே 80,45,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 300 கோடியே 7,000 ஆகியவற்றை மேற்படாத தொகைக்கு அரசுக்கு வழங்குமாறு வழங்கப்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 8 தீர்மானங்கள் மொழித மாண்புமிகு உறுப்பினர் பி.கே. சேகர்பாபு அவர்கள், மாண்புமிகு டாக்டர் வை. முத்துராஜா அவர்கள், மாண்புமிகு ஐ.பி. செந்தில்குமார் அவர்கள், மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள், மாண்புமிகு இரா. ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், மாண்புமிகு காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள், மாண்புமிகு ஜி.வி. மார்க்கண்டேயன் அவர்கள், மாண்புமிகு முனைவர் எம். ஜவஹர்லால் அவர்கள், மாண்புமிகு டாக்டர் கலை கதிரன் அவர்கள், மாண்புமிகு இ. ராஜா அவர்கள், மாண்புமிகு சாசிய வில்வநாதன் அவர்கள், மாண்புமிகு க. கருணாநிதி அவர்கள், மாண்புமிகு முனைவர் கணேஷ்குமார் அவர்கள், மாண்புமிகு சா. சிவகுமார் அவர்கள், மாண்புமிகு ரத்தம் ரா. விஸ்வநாதன் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்கள், மாண்புமிகு ஏ.பி. ஜெய்சங்கர் அவர்கள், மாண்புமிகு அருண்மொழி தேவன் அவர்கள், மாண்புமிகு எஸ். ஆஸ்டின் அவர்கள், மாண்புமிகு தி.மு. ராஜேந்திரன் அவர்கள், மாண்புமிகு ஆர். காமராஜ் அவர்கள், மாண்புமிகு எஸ். அம்பேத்குமார் அவர்கள், மாண்புமிகு எஸ். எம். சுகுமார் இருக்கையில் இல்லை, மாண்புமிகு கோ. ஹரி அவர்கள், மாண்புமிகு க. கார்த்திகேயன் அவர்கள், மாண்புமிகு மு. திராவிடமணி அவர்கள், மாண்புமிகு சா. வெற்றிவேல், மாண்புமிகு வே. சம்பத்குமார் அவர்கள், மாண்புமிகு இ.சி. கோவிந்தராஜன் அவர்கள், மாண்புமிகு ஜி. ஆர். வசந்தவேல் அவர்கள், மாண்புமிகு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.